ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான் செமிஃபைனல் முடிஞ்சு போச்சு. 50-45 தெலுங்கு டைட்டன்ஸ் தோத்துட்டாங்க. மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின என்னோட அப்சர்வேஷன் சொல்லிடுறேன். தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ஆடுறாங்க. புனரி பால்தான் ஆல்ரெடி 2 ஃபைனலுக்கு போய் 1 ஜெயிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கடைசி வரைக்கும் நீங்கள் கிவ் அப் பண்ணவே கூடாது. பிக்சர் அப்படி பாக்கியே மேரே தோஸ் 40 மினிட், அந்த 40 நிமிஷம் அண்ட் பேக் ஃபைட் இவ்வளோக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு 5வது நிமிஷத்தில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க பொன்னேரி பல்தன். 10-1 9 பாயிண்ட் லீட்லேருந்து ஜெயிக்கிறதுனா இட் இஸ் நாட் அ ஜோக். இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் காமிச்சது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் மேட்சஸ் விளையாடுறது இல்லை. வர பங்கஜ் மொய்தே ஆகட்டும், அஸ்லாமி நாம்தார் ஆகட்டும், ஆதித்ய ஷிண்டே, இவங்கெல்லாம் பிக் மேட்ச் பிளேயர். பெரிய பெரிய மேட்ச்லாம் விளையாடி அவங்களுக்கு பழக்கம். ஃபைனல் எப்படி ஜெயிக்கணும் பழக்கம். கிரிக்கெட்லேயே அவ்வளோதான். ஆஸ்திரேலியா எப்போ ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ப்ரில்லியண்ட்டாக விளையாண்டாங்க. ஹோப் கொடுக்கவே இல்லை. 4 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். அதான் நேற்று பாட்டா பேரண்ட்ஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் ஆல் அவுட் ஆகி அப்புறம் அவங்க நிறைய ஆல் அவுட் ஆனாங்க. இன்றைக்கி அது அப்படியே உல்ட்டாகிடுச்சு. கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை அவ்வளோதான் அவங்க தம்மா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பரத் அவர் ட்ரை பண்ணார். அவரோட லெவல் பஸ்ட் 23 பாயிண்ட்டு. விஜய் மாலிக்கு 11. பட் விஜய் மாலிக் ஆஃப் கலராக இருந்தார். நிறைய வாட்டி அவுட் ஆனார். அண்டு நிறைய சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்தது 2 சைடும். ஒரு நிமிஷம் கூட டல் மூமெண்ட் இல்லை. நல்ல வேலை டை பிரேக்கருக்கும் போல் எம்டி ரைடே இல்லை. எல்லாமே கடன் ரைடு எடுத்துகிட்டே இருந்தாங்க. எடுத்தோடனே அஸ்லாமி நாம்தார் போய் ஒரு டச் பாயிண்ட் எடுத்தார். பரத் போய் கௌரவ் கத்ரி அவுட் பண்ணிட்டு போனஸ் எடுத்தார் 2-1. அப்புறம் பங்கஜ் மொய்தே டேக்கிள் பண்ணாங்க 3-1. அப்புறம் பரத் போய் ஒருத்தர் அவுட் பண்ணதாகட்டும். பரத் தான் க்ளீன் பண்ணுறாரு பொன்னேரி பல்தன். 3 பேர் இருந்தாங்க மேட்ச்சில். 3 பேரையும் அவுட் பண்ணார். ஆல் அவுட் 3+2 5 10.1 9 பாயிண்ட் லீடு. சுபம் ஷிண்டே வர லாபி அவுட் ஆனார் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்டுக்கு அப்புறம் 10-5. அப்புறம் தெலுங்கு 3 பேர் தான் மேட்ச்சில் இருந்தாங்க 9th மினிட். சூப்பர் டேக்கிள் ரொம்ப நல்லா பண்ணாங்க. 10-6 ஆச்சு. 4 வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க இல்லையா. 13வது வாட்டி ஒரு ஆல் அவுட். 21 33 38 இப்படியா லைனாக ஆல் அவுட் ஆகுறது. 13வது ஆல் அவுட் 14 நிமிஷம் ஆல் அவுட் ஆகும்போது 16-12. 21st வந்து 25-23 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. 33 மினிட்ஸில் இருக்கும்போது 38-33 லீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈவென்ச்சுவலி 50-45. ரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நத்திங் மச் செப்பரேட்ஸ். புனேரி பல்தன் 32. இன்ஃபேக்ட் 4 இப்போ எக்ஸ்ட்ரா 2 34 தெலுங்கு டைட்டன்ஸ். 8 டேக்கிள் பாயிண்ட் ஆளுக்கு. பட் அந்த 4 ஆல் அவுட்னால 8 பாயிண்ட் கிடச்சிது அவங்களுக்கு புனேரி பல்தனுக்கு. இவங்க ஒரு வாட்டி தான் ஆல் அவுட் பண்ணாங்க. 2 பாயிண்ட்டு ஆளுக்கு 2 எக்ஸ்ட்ரா. ஆதித்ய ஷிண்டே 21 பாயிண்ட்டு, பங்கஜ் மொய்தே 10, அஸ்லாமி நாம்தார் 2, கௌரவ் கத்ரி 5, குர்தீப் 0, அபினேஷ் நரன் 0, முகமது அமன் 1. இல்லை ஒரு வாட்டி செல்ஃப் அவுட்டு மாதிரி லேசாக வெளில கால் தெரிஞ்சது. ஒரு செல்ஃப் அவுட்டு தான். பட் ரொம்ப அப்பீல் பண்ணார் அவங்க கோச் ஊடாசா. பொதுவாக பொறுமையாக இருப்பார். அவருக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. அப்படிமா நீ ஆர்கியூ பண்ணி அந்த கார்டை வாங்கிட்டு திருப்பி மஞ்சள் கார்டு கொடுத்துட்டாங்க. ஒரே சவுண்டு கொடுத்துட்டு தான். ஆனால் ரிவ்யூ எடுத்து பார்த்துருக்கலாம். அங்கே பார்த்தா ஒரு ரிவ்யூ உண்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் எடுத்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நடராஜோட கால் வெளில இருந்தது. இது கடைசியில் தான் உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் டிஃபீட் இவ்வளோ தெரியுது. 33லேருந்து 38 இந்த 5 நிமிஷத்துலேயே 2 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க இல்லையா. அங்கே தான் மேட்சை கம்ப்ளீட்டாக மாறிச்சு. அண்ட் இவங்க 12 பாயிண்ட், அவங்க 22 பாயிண்ட் எடுத்தாங்க அந்த 33லேருந்து 38க்குள்ளே. அது டிஃபென்ஸ், அது அவுட்டு அபினேஷ் நடராஜன்னா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக பேக்ஃபுட்டில் போயிருப்பாங்கன்னா ரொம்ப நேரம் லீடில் தான் இருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸு. 30வது நிமிஷத்தில் பரத டேக்கிள் ஆகிறாரு. அப்போ தான் பாயிண்ட்ஸே ஈக்குவல் ஆகுது. 30th மினிட் தான் ஈக்குவல் ஆகுது. 33 32 32. 30வது 31st நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு லீடே எடுக்கிறாங்க பொன்னேரி பல்தன். அண்ட் ஃபஸ்ட் டைம் 31st 1 பாயிண்ட் லீடு. அப்புறம் தெலுங்கு 2 பேர் தான் இருந்தாங்க. சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி. பங்கஜ் ரைட் எடுத்து அது பிரமாதமாக சங்கர் கடாய் கையை பிடிச்சி இழுத்து அப்புறம் இன்னொரு ரைடர் இன்னொரு டிஃபெண்டர் ஓடி இது பெருசந்து அவுட் பண்ணாங்க. சூப்பர் டேக்கிள்னா அங்கேயே ஆல் அவுட் ஆக வேண்டியது. புனேரி பல்தன் 38, தெலுங்கு 36 3வது ஆல் அவுட் ஆகுறாங்க தெலுங்கு டைட்டன்ஸு. ஸோ இப்படியே நெக்க போச்சு. பட் இவங்க டிஃபென்ஸ் ரொம்ப வீக் ஆகிடுச்சு இன்றைக்கி தெலுங்கு டைட்டன்ஸ். ஏன்னா பெரிய பெரிய பிளேயர் இவங்களெல்லாம் அவுட் பண்ணதை விட பரத் அவரோட வேலையை செஞ்சுட்டா 23, அங்கித் 3, அஜித் பவார் 0, அவி துஹான் 0, சுபம் ஷிண்டே 1. இதில் தான் டிஃபென்ஸ் பாயிண்ட் இவங்களுக்கு. சேட்டன் ஷா 1 பாயிண்ட் தான். அண்ட் பரத் அண்ட் விஜய் தான் பாயிண்ட் எடுத்தது. சங்கர் கடாய் அவர் 2 பாயிண்ட்டு சப்ஸ்டிடியூட்டாக வந்தவர். அண்ட் கடைசியில் வந்து கடைசி 5 நிமிஷம் ஒன் சைடட் ஆகிட்டாங்க. ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட எமோஷனல் மூமெண்ட்ஸ். அண்ட் கடை நடந்ததுனால எது நடக்குது என்னன்னு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் 14, பாட்னா பேரண்ட்ஸ் 7. தெலுங்கு டைட்டன்ஸ் 7 பாயிண்ட் லீட் இருந்தது. அப்புறம் 11லேருந்து 20 தான் 3 பாயிண்ட் லீடு. இவங்க 10 தான் எடுத்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். பொன்னேரி 10 13 எடுத்தது. அந்த பர்டிகுலர் மூமெண்ட் மட்டும் 3 பாயிண்ட் லீடு. ஸோ அங்கேருந்தே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, நம்மளால் ஜெயிக்க முடியும். ஏற்கனவே அவங்களாம் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் இல்லையா. 1 and 2ல் ஃபினிஷ் பண்ணவங்க. அவங்க ஜோக், இட்ஸ் நாட் ஜோக். தெலுங்கு டைட்டன்ஸ் 4 ஆல் அவுட்னால தான் தோத்தது. ஏன்னா இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு ஆல் அவுட் அவங்கள ஆக்கிட்டீங்க 5வது நிமிஷத்துலேயே.
வெரி ரேராக தான் எம்டி ரைடு போச்சு. 30ஆம் நிமிஷத்து வரைக்கும் 30ஆம் நிமிஷம் வரைக்கும் மேட்ச்சில் 8 டேக்கிள் பாயிண்ட் தான் 2 டீமும் கம்பைன் பண்ணிங்கன்னா. வேற 45 ரைடு பாயிண்ட் எடுத்தாங்க. ரைடர்ஸ் வர் டாமினேட்டிங் கம்ப்ளீட்லி. 2 சைட்லுமே வீக்காக தான் இருந்தது டிஃபென்ஸை. இந்த செல்ஃப் அவுட்டு லாபி அவுட்டு நிறையா 1-2 ஆனதுனால தான் டக்குன்னு ஆல் அவுட் ஆனாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். 9 பாயிண்ட் லீட்லேருந்து 2 பாயிண்ட்டு கம்மி பண்ணாங்க. அண்ட் அது அப்புறம் 1 பாயிண்டாக கம்மி பண்ணாங்க பொன்னேரி பல்டன் 30ஆம் நிமிஷம் வரைக்கும். 30th minute 32-32. பொன்னேரி பல்டன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் காமிச்சது. மேட்ச் வின்னர், எவ்ரிபடி இஸ் அ மேட்ச் வின்னர். இருக்க நிறைய ஃபைனல் விளையாண்டவங்க 30 அந்த எங்கே பயங்கரமாக மாறிச்சுன்னா 41-40 37வது நிமிஷத்தில் 1 பாயிண்ட் தாங்க டிஃப்ரென்ஸு. 41-40 அந்த இடத்துல எடுத்தார் பாருங்க ஆதித்யா ஷிண்டே ஒரு ரைடு. 4 பாயிண்ட் ரைடுங்க, சூப்பர் ரைடு. இப்படி அவுட் ஆகுறது அவங்க. என்னாச்சு அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு தெரியல. கடைசியில் ஒருத்தர் வேற வந்து பிடிக்கிறார் அவரை. 4 பேரை கிட்டத்தட்ட அட்வான்ஸ் டேக்கிள் மாதிரி தான் பிரமாதமாக. ஃபஸ்ட்டு நீ டக்குன்னு யோசிக்க வேண்டாமா, யாராவது ஒருத்தர் போய் அவர் கையை பிடிங்கடா, அதுதான் பண்ணும் ஃபஸ்ட்டு. அவங்க எல்லாமே காலையில் இடுப்பு பிடிக்கிற அவர் கையை நீட்டிட்டாரு. யாராவது ஒருத்தர் வந்து கையை அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரீச் ஆகிருக்க முடியாது. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ரிவ்யூலாம் எடுத்து பார்த்தாங்க. 4 பாயிண்ட் ரைடு முடிஞ்சு போச்சு அங்கே மேட்ச். 45-40 37வது நிமிஷத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அண்ட் ப்ராப்பர்லி விஜய் மாலிக் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. 33லேருந்து 30 இந்த 5 நிமிஷத்தில் பொன்னேரி பல்டன் 12 பாயிண்ட்டும் தெலுங்கு டைட்டன்ஸ் 5 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. அந்த இடத்துல 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ் பாருங்கள். 33-38 பிகாஸ் ஆஃப் 2 ஆல் அவுட்டு. அதனால தான் அவங்க வந்து 5 பாயிண்ட் இதில் ஜெயிக்க முடிஞ்சது. நெவர்தலெஸ் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. க்ரௌடு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கடகடன்னு பேசணுமே தான் நான் பேசுகிறேன். டீட்டெயில் நாளைக்கு பேசுகிறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பேசுகிறாங்கன்னு. இப்போ ஃபைனல் டபங் டெல்லி வர்சஸ் பொன்னேரி பல்டன். நீங்கள் என்ன நீங்கள் இந்த மேட்சை பற்றி எங்கே அவங்க கை விட்டு போச்சு சொல்லுங்கள். 10-1ன்றதுக்கு அப்புறமும் போச்சுன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டா, இல்லை யார் யார் சரியாக விளையாடல, அது உங்களோட ஒப்பீனியன் சொல்லணும். இவங்க டிஃபென்ஸ் வீக்கு நீங்கள் சரியாக பண்ணவும் இல்லை சுபம் ஷிண்டே. ஆனால் பரத் எப்படியும் அவர் 23 பாயிண்ட் எடுத்துட்டார். எனிவே அப்டேட் பண்ண கருத்து சொல்லுங்கள். குறிப்பாக பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.